ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சுவையான தக்காளி குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தக்காளி குழம்புக்கு தேவையான ஒரு 4 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான தக்காளி குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் துருவல், ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு இஞ்சி, 3 முந்திரி பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் இவ்வளோ வேணாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். அதுலேயே கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு, 2 சின்ன சைஸு பட்டை இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் தக்காளி குழம்பு இந்த மாதிரி கடாயில் செய்யலை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். குக்கர்லேயும் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வேக வச்சு ஒரு 2 விசில் வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சு நீங்கள் தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துடலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்து தக்காளி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி எல்லாமே மிக்ஸியில் ஒரு அடி அடித்து கூட நீங்கள் தக்காளி குழம்பு செய்யலாம். இல்லைன்னா குக்கரில் வேக வச்சு கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் செய்யும்போது இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமே போதும். உங்களுக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லாயிருக்கும். இது ரொம்ப இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.